துளசி சாப்பிட்டு சீரகம் சாப்பிட்றோம்னா அவன் தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவோம். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் மருந்து வச்சுருக்கீங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே 80% ரெக்கவரி பண்ணலாம். எப்படி? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட செக்ஸ் லைஃபுக்கு தேவையானது. அப்போ என்னென்னா நம்ம பாடியில் வந்து சுண்ணம் வெளியே போக நம்ம உடம்பு வீக் ஆகிடும், போன் மேலே அடி வாங்கிடும், முட்டி மஞ்சள்லாம் வீக் ஆகிடும். ஸோ அந்த கால்சியம் போனதை திருப்பி ரெக்கவரி ஆகணும். வெத்தலை பாக்க கொடுத்து அதிக நேரத்தை வேலையை வாங்குவாங்க நிலப்பரப்புகளும் முதலாளிகளும். இது சுரண்டலுக்கு ஒரு அருமையான உணவு தெரியுமா? நீங்கள் வெத்தலை பாக்கு போனீங்கன்னா பசிக்காது தெரியுமா? உப்புக்கு தான் அந்த பவர். உப்பு சாப்பிடாம ஜீரண சக்தி போயிடும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக வந்துடும். உப்பு பிரதானம். லெமனுக்கு வந்து என்றைக்குமே கிட்னியோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்கும், ஸ்கின்னோடைய கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின் வந்து பலன்னு ஒருத்தருக்கு வரணும்னா மோஷன் ட்ரபிள் அப் டு ஆசன வாய் வரைக்கும் வாயிலேருந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இது கரிசலாங்க 4 மெடிசன் இருக்குது கண்ணுக்கு. ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை, மூக்கரட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. காப்பர் உள்ள ஒரே ஹெர்பல் எதிரானா முழுக்க பார்த்தோன்னா துளசி தான். துளசி தைராய்டு வந்து ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யணும்னா அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். நடந்து போய் சுற்றும் போது மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். நடக்காமல் போகிற எந்த ஒரு பூஜைக்கும் பலன் கிடைக்கும். நம்ம வயிறு, சூரிய சக்தி வயிறு, அந்த மணிப்பூர சக்கர வயிறை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த மெட்டலுக்கு. ஸோ அந்த டாலர் போட்ட அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு பேதி வளர்த்து நின்று போகுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகையா, இப்போ ஒரு ஏறக்குறைய ஒரு 300-400 வருஷம் வைக்கல, ரொம்ப வேணாம். இந்த 200-300 வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சு 1920-30 கல்யாணம் பண்ணவங்கலாம் ஏறக்குறைய 10 பிள்ளைங்க 11 பிள்ளைங்க இருந்திருக்கு. எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் 1903 நம்ம கல்யாணம், 13 பிள்ளைங்க அவருக்கு. இந்த எங்கள் அம்மாவுடைய அப்பாவுக்கு வந்து 1922 கல்யாணம், 22 கல்யாணம், அவருக்கு ஒரு 6-7 பிள்ளைங்க. அதே பிளானட் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ ஏன் புள்ள பிறக்கிறதே கஷ்டமாக இருக்குது? ஏன் இன்னைக்கு ஜென்ரேஷனில் வந்து சாப்பிட்ற முறை தான் காரணம். அவங்க சாப்பிட்ற இல்லை, நான் கேட்குறது மருத்துவ ரீதியாக இல்லை, பிளானட்டரி பொசிஷனில் கேட்குறேன். பிளானட்ஸ் வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவரு வந்து படைப்பில் வந்து எல்லாத்தையுமே கரெக்டாக படைச்சிட்டு வராங்க. அதை யூஸ் பண்ணிக்காமல் போகிறதுக்கு காரணம் அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து மைண்டை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உப்புக்கு தான் இருக்குது. இவங்க யாரும் அந்த உப்பு வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு ஜோதிடத்தில் வந்து பரிகாரமாக வச்சுருக்கிறது 9 பிளானட்டு 5 பஞ்சபூதத்துக்குள்ளே அடக்கம், 5 பஞ்சபூதம் 3 நாடிக்குள்ளே அடக்கம், 3 நாடி 6 சுவைக்குள்ளே அடக்கம்னு சொன்னேன். எதை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுதான் அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். அது எது நமக்கு தேவையோ, எந்த பவர்ஃபுல்லான இந்த பிளானட்டை பவர்ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணிக்கணும்னா அந்த சுவையை யூஸ் பண்ணிக்கணும். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு நீங்கள் மருந்து வச்சுருக்கீங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேயே 80% ரெக்கவரி பண்ணலாம். எப்படி? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட செக்ஸ் லைஃபுக்கு தேவையானது உப்பு. உப்பு உள்ள பொருள் சாப்பிட்டாலே அவங்களுக்கு லைஃப் வந்துடும். உப்புன்னா பேஸ் வந்து நம்ம உடம்புல எலும்பு எல்லாமே முழுக்க வந்து உப்பு போட்டு சாப்பிட்றவங்களுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, கருவாட்டு குழம்பு, தூதுவலை கருவாட்டு குழம்பு சாப்பிட்றவங்க டெய்லி செக்ஸ் இருக்கும். அது ஏன்னா அந்த செக்ஸ் லைஃப்பை கொடுக்குறது அந்த ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா தூதுவலை வெரி இம்பார்ட்டன்ட். தூதுவலிக்கும் உப்புக்கும் தான் செக்ஸ் லைஃப் கொடுக்கும். அதே மாதிரி அந்த கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அது ஸ்ட்ரென்த்து கொடுக்குற கெப்பாசிட்டி எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் கலவைக்கீரைன்னு ஒன்று சாப்பிடுவாங்க. அப்போ அதில் மூக்கரட்டைன்னு ஒன்று சேர்ப்பாங்க. இப்போ யாரை கலவைக்கீரை யூஸ் பண்ணுறதில்ல, நீர்முள்ளி யூஸ் பண்ணுறதில்ல, அந்த முள்ளுக்கீரைலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது அதே மாதிரி அந்த கலவைக்கீரை யூஸ் பண்ணாங்கன்னா யூரின் பார்த்தீங்கன்னா பதன்னு போகும். இப்போ யாரும் அந்த கிட்னியை வந்து கரெக்ட் பண்ணி கீரை கிடைக்குதா மார்க்கெட்டில்? கலவைக்கிறாங்க. ரோட்டில் போயிட்டு நம்ம ஜனங்க ஊர்லலாம் கிராமத்தில் அப்படியே வருவாங்க, ஒரு சட்டி ஒன்று கையில் எடுத்துன்னு எல்லா கீரையும் பறித்து அன்றைக்கி சாப்பாடு செய்வாங்க. அதில் முருங்கீரை இருக்கும், எல்லாமே இருக்கும். கிட்னியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, ரீனியல் ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கூட கிராமத்தில் இருக்குது. இன்றைக்கி கிராமத்தில் போனவங்க லைஃப் நல்லா தான் போகுது. ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா தாம்பூலம் தடிப்பாங்க. தாம்பூலன்றதுனா நம்ம உடம்புல சுண்ணாம்பு வந்து அழியாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ ஆண்டு ஒரு ஆணுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 2000 உயிரணுக்கள் உற்பத்தி ஆகுது. அப்போ என்னென்னா ஒரு முறையும் அவனுக்கு வந்து கணவன் மனைவி ஒன்று சேரும்போது அது கோடிக்கணக்கான செல் வந்து உற்பத்தி ஆகி வெளியே போகுது. ஆனால் அந்த செல்லு வந்து அப்போ கூடவே அதில் என்னென்னா கால்சியமே வெளியே போகும். அந்த கால்சியம் பாஸ்பரஸ் அந்த ஸ்மெல்லே வரும் அதில், எலுமிச்சம்பழம் ஸ்மெல். ஆமாம், அந்த சிட்ரிக் கனெக்ஷன் இருக்குது. அப்போ என்னென்னா நம்ம பாடியில் வந்து சுண்ணம் வெளியே போக நம்ம உடம்பு வீக் ஆகிடும், போன் மேலே அடி வாங்கிடும், முட்டி மஞ்சள்லாம் வீக் ஆகிடும். ஸோ அந்த கால்சியம் போனதை திருப்பி ரெக்கவரி ஆகணும். அப்போ வந்து திருப்பி சுண்ணம் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு. ஆனால் வெத்தலை பாக்கு போட்டால் ருசி போயிடுதியா? நாக்கில் பட்ஸில் வந்து ருசி போயிடுது.
நான் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணேன் வெத்தலை பாக்கு. பார்த்தா நான் ரொம்ப நல்ல ருசி பார்ப்பேன். பார்த்தா எனக்கு ஒன்றும் ருசியே தெரியல. இப்போ எங்கள் பாட்டி சொல்லிச்சு ஒரு தடவை, எங்கள் அம்மாவுடைய அம்மாச்சி, டேய் பாடுறா, இப்போ உப்பு பாடுறா. ஏன் அம்மாச்சி நீ பார்க்கலையாடா, நான் வெத்தலை பாக்கு போட்டிருக்கேன்ல, ருசி தெரியாதுடா அப்படின்னாரு. எங்கள் மாமனாரும் அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் ஒரு 10-15 நாள் வெத்தலை பாக்கு போட்டு பழகினேன். பாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். வாங்கி வச்சா பார்த்தா எந்த ருசியும் தெரிய மாட்டேங்குது. அது எப்படி சலைவா சுரக்கலைன்னா வியாதி வருங்கிறாங்க, பிபி வருது, சுகர் வருதுங்கிறாங்க. இது எப்படி இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு 90 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு தெரியல. எப்படி ரசிச்சு எப்படி சாப்பிட்டாங்கன்னு வேற தெரியல. எனக்கு ஒன்று முரணா இருக்கு. எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் உண்டு. நீங்க சொல்றது கரெக்டு. இப்போ அந்த வேலை தொழிலாளர்கள் இருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் இந்த மர வேலை செய்கின்ற ஆசாரிகள், அப்புறம் வயலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து அதிக நேரத்தை வேலை வாங்குவாங்க நிலப்பரப்புகளும் முதலாளிகளும். இது சுரண்டலுக்கு ஒரு அருமையான உணவு தெரியுமா? நீங்கள் வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா பசிக்காது தெரியுமா? வெத்தலை பாக்கு போட்டீங்கன்னா பசியே வராது. உண்மை. தொழிலாளர்கள் நிறைய வேலை செய்யறதே ஒன்று வேணாங்க, ஒரு வெத்தலை பாக்கு கொடுங்க, இன்னும் ஒரு 1 மணி நேரம் வேலை செய்யறாங்க. பாவம் அவங்கெல்லாம். ஐயோ, உடம்புல பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கில் சுண்ணாம்பு இருக்கு. சரி. அந்த சுண்ணாம்பு நமக்கு ஹெவியாக எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி பாக்கு தோற்பு, அதே மாதிரி வெத்தலையிலையும் அந்த எனர்ஜி கொடுக்கக்கூடிய பொருள் நிறைய இருக்குது. நமக்கு வேண்டியது எல்லாமே அதில் இருக்குது. அதனால் சுண்ணம் அழியாமல் இருக்கும்போது தான் நம்ம இப்போ போன் வெயிட் குறைஞ்சதுன்னா நம்மளால் கையை கூட தூக்க முடியாது, ஸ்ட்ரென்த்து கம்மியாயிடும். யார் ஸ்ட்ரென்த்து வேணுமோ அவங்க சுண்ணாம்பு சத்து உள்ள பொருள் சேர்த்துக்கும் போது லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ருசி அப்படி பழைய நிலைமைக்கு வரணும்னா கொஞ்சம் ஒரு டம்ளரில் சூப்பு கொடுப்பாங்க. அந்த உப்பு உள்ள பொருளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, வெள்ளைக்காரெல்லாம் சூப் வச்சுருப்பான். ஆனால் நம்ம என்னடா ரசம் தான் வைக்கிறோம் இடையில. அவன் என்ன, நம்ம சாண்ட்விச் மாதிரில சாப்பிட்றோம். முதல்ல எடுத்தோன்னே ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் மேலே எடுத்தோன்னே குழம்பு சாதம், நடுவில் ரசம் சாதம், கீழே தயிர் சாதம். சாண்ட்விச் மாதிரில சாப்பிட்றோம் நம்ம. நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணிடுறோம், ஸ்வீட் சாப்பிட்றோம் எடுத்தோன்னே. ஆனால் எடுத்தோடனே செட்டிநாட்டில் உப்பு தான் வைப்பாங்க. ஃபஸ்ட்டு உப்பு வச்சு அப்புறம் தான் சர்க்கரை வைப்பாங்க, ஒரு அல்வா துண்டு வைப்பாங்க. வச்சா அந்த சலைவா சுரக்க ஆரம்பிச்சிடும். சுரக்க ஆரம்பித்தா அப்புறம் சாப்பாட்லேயும் ஊறுகாய் வச்சுக்குவோம், நல்லாயிருக்கும் சுவை. ஆனால் இந்த வெத்தலை பாக்கு தான் எனக்கு பெரிய முரண்பாடாக இருக்குது. வெத்தலை பாக்கு போட்டவங்க யாருக்குமே பல்லு விழுகலை தெரியுமா? அது சுண்ணாம்பு சத்து. ஆமாம், எங்கள் பாட்டிக்கெல்லாம் தாத்தாக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பல்லே விழுகலை. எங்கள் பாட்டி டெய்லி வெத்தலை பாக்கு தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வள்ளலார் இதுதான். இவங்க இந்த பாகவதர் மாதிரி உள்ள அந்த காலத்தில் மியூசிக் அகாடமியில் பாடினாங்கல்ல, அவங்க எல்லாருமே வெத்தலை பாக்கும் இதுவும் அது பேருனா சீவல், வெத்தலை சீவல் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. துப்பிக்குவாங்க இடையில, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கூச்சாவில் துப்பிக்கிட்டு அப்படின்னு ராகம் குடிக்கிறதுக்கு ஒரு ஆள் கூட இருக்கு. பிரமாதமாக பாடுவாங்க, குரல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்பயும் நம்ம மிளகு சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு சாப்பிட்ட பிறகு குரல் பிரமாதமாக இருக்குங்க. ஆமாம், அதென்ன இந்த கபத்தை எடுத்துருதா அந்த சுண்ணாம்பு? சுண்ணாம்பு நமக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். ஸ்ட்ரென்த் கொடுக்குது. அதாவது முட்டி எலும்பு இப்போ இந்த காலகட்டத்தில் வெத்தலை பார்க்கக்கூடாதுனால அந்த புத்திர பாக்கியமே அடி வாங்குது. லேடிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்பு தேஞ்சு போகுது. ஏன்னா செராமிக் போன் வைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இல்லை, எல்லாருமே வீட்டுக்கு போனால் வீட்டு விருந்து சாதாரண சாப்பாடு, விருந்தோ சாதாரண சாப்பாடை வச்சோன்னா ஒரு தட்டில் வெத்தலை பாக்கு வைப்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ ஐயா கேட்ட மாதிரி ஏன் வெத்தலை பாக்கு போட்டால் ருசி தெரியலன்னா, அதை கரெக்டாக கொண்டு வந்தால் சூப்பு சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, நாக்கில் உப்பு போட்டவொடனே நார்மல் கண்டிஷன் வந்துடும். அதே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு ஏன் சாப்பிடணும்னா, குடலில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நல்லா சுரக்கணும் நம்ம அப்படின்னா கண்டிப்பாக உப்பு யூஸ் பண்ணணும். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் நம்ம உடம்புல நல்லா சுரந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியே வரும். எல்லா அதாவது ஆன்டி சக்தி உள்ள ஒரு பொருள் எதுனா அதாவது வெளியில் இருக்க ஃபாரின் குட்ஸ் உள்ளே வராமல் தடுக்கிற சக்தி ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் உண்டு. இது முக்கியமான ஒன்று. உப்புக்கு தான் அந்த பவர். உப்பு சாப்பிடாம ஜீரண சக்தி போயிடும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக வந்துடும். உப்பு பிரதானம். உப்பு சாப்பிடும்போது லைஃப்பில் அவங்க இப்போ ராமானுஜர் 120 வருஷம் இருந்தார். யாரு? ராமானுஜர். எந்த ராமானுஜர்? சரி, வைணவம். அப்படியா? ஆமாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லை. உப்பு உள்ள பொருள் தான். உப்பு இருந்தால் உடம்புல அழியாத தன்மை வரும். உப்புல இருந்தா கால்சியம் உருவாது, பாஸ்பரஸ் உருவாது. கடல்ல உப்பே சாப்பிடலன்னா பாம்பு கடிச்சா கூட சாக மாட்டேங்கிறாங்க. உண்மை. இப்போ போன் வெயிட் இருக்கவங்களுக்கு பாருங்க, தேல் கொட்டுதுன்னா அது என்ன தடவுறாங்க? அதில் தெரியாது. தேல் கொட்டினா நம்ம சுண்ணாம்பு வச்சு தடவுவாங்க. சுண்ணாம்பு வச்சு கிராமத்தில் சொல்லுவாங்க. சுண்ணாம்பு தான் வைக்கிறாங்க. அந்த அந்த ஒன்றும் இல்லை, அந்த காரம். இப்போ இப்போ அல்கலின் அதிகமாகிடுச்சுன்னா எப்பயுமே ஆப்போசிட்டில், அதாவது நம்மளை கொல்லக்கூடிய விஷத்தன்மை உள்ள எதுலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம்.
அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு ரொம்ப முக்கியம். உப்புக்கு அந்த சக்தி உண்டு. இப்போ கூட தேள் பாம்பு ஏதாவது கொட்டிட்டா உப்பு போட்டு சாப்பிடுப்பா, எப்படி இருக்கு சொல்லுன்னுவாங்க. ஆனால் வெத்தலை பாக்கில் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம தமிழ்நாடு தான் நல்லது வெத்தலை பாக்கு. ஆனால் வடநாட்டில் அங்கே போடுறது இருக்குல்ல குல்குந்தா, அது இது என்னென்னோ போட்டு அதில் ஸ்வீட்லாம் கிடப்பாங்க. நிச்சயமா. ஆமாம், அதில் வந்து இந்த பீடாவெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப ருச்சியாக இருக்கும். ஆமாம், அவனுக்கு அது ஒரு பெரிய கலையாகவே வச்சுருக்காங்க. என்னங்க ஒரு 10 வச்சுருக்கானுங்க நார்த் இந்தியன்ஸு, என்னென்னமோ கலந்து என்னென்னமோ கொடுத்து ஒவ்வொரு பீடாவே 100 ரூபா 200 ரூபா இருக்காமே. அது உண்மைதாங்க ஐயா. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அந்த வெத்தலை பாக்கில் உள்ள ரகசியத்தை திங்க் பண்ணுறது இல்லை. அது அதிகமாக பேசுனவர் வள்ளலார் ஐயா தான். அருட்பெண் ஜோதி வள்ளலார் ஐயா பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுடைய உயிர் ரொம்ப நாளைக்கு சுண்ணம் அழியாமல் இருக்கணும், உயிர் வாழணும் அப்படின்னா சுண்ணம் அழியக்கூடாது. உடம்பு வந்து அழியாமல் இருக்கணும்னா சுண்ணம் வேணும். சுண்ணன்றது சுண்ணாம்பு. அதில் வெத்தலை பாக்கு வந்து எப்படி போடணும்னு கூட அவர் தான் சொல்லியிருக்காரு. ஒரு திருமணமே ஆகாதவர் தான் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறார். அந்த காம்பை கிள்ளுவாங்க, அடியை கிள்ளுவாங்க, இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பண்ணுவாங்க. அப்போ பல்லு சொத்த விடாது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த யூரின் ட்ராக்ல வந்து இன்ஃபெக்ஷன் வராது. அந்த தோற்புள்ளது பாக்கு, அப்போ ட்ராக்ல வந்து ப்ராப்ளமே வராது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் செக்ஸ் லைஃப் அதிகமாக இருக்கும். வெத்தலை பார்க்க போகிறவன் கணவன் மனைவி உறவு டெய்லி இருக்கும். ஓ சரி சரி, அந்த அளவுக்கு இருக்கும். புத்திர தோஷன்றதே கிடையாது. மினிமம் அவங்களுக்கு 10 குழந்தை பிறக்கும். அவங்க சாப்பிட்ற ஃபுட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் கருவாட்டு குழம்பு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. தூத்துவலை கருவாட்டு அவங்களுக்கு யாருக்குமே இதுவே ஊறுகாய் சாப்பிடுவாங்கல்ல டெய்லி. அந்த ஊறுகாயிலையும் பார்த்தீங்கன்னா ஊறுகாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரிக் உள்ள எந்த பொருள் சாப்பிட்டாலும் கிட்னி ஓவராக ஸ்ட்ரென்த் ஆகும். சப்போஸ் ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பி காம்ப்ளெக்ஸ் சி போட்டுன்னு ஒரு மருந்து பிகாசல் சி போட்டுன்னு, அந்த பிகாசல் சி போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவனுக்கே ஆட்டோமேட்டிக்காக 7 வெளியே போயிடும். அவ்வளோ ஒர்த்து இருக்குது அதில். அந்த சிட்ரிக்கு தான் கிட்னியோட ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அங்கே பார்த்தோன்னா நம்ம உடம்புல வந்து அந்த கிட்னி அந்த சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன முடிச்சு இருக்குது. அதை வந்து அது கரெக்ட் பண்ணக்கூடிய உள்ள உப்பு இல்லாமல் பண்ணுற சக்தி வந்து அந்த சிட்ரிக் தான் இருக்குது. அந்த உப்பை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி நம்மளோட சிட்ரிக் உள்ள பொருள்களுக்கு இருக்குது. அதை சாப்பிடும்போது பாருங்கள் கிட்னி ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும். அவனுக்கு தான் செக்ஸ் லைஃப் இருக்கும். நல்ல லைஃப் வந்து அந்த உப்பு அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஊறுகாயில் சிட்ரிக் அதிகம். உப்பு இல்லாமல் சாப்பிட்டா டோட்டலாக வந்து அவனுடைய பாடியில் ஸ்ட்ரென்த்து போயிடும். நம்ம இந்த வறுவல் அப்புறம் வந்து பெரட்டல் அது இன்னும் 14 வகை இருந்துச்சு. ஊரல் 16 வகை இருந்துச்சு நம்ம சாப்பாட்டில். அது இப்போ இல்லவே இல்லை, சுத்தமாக போச்சு. அதாவது வடகத்தை காய வைக்கிறது, மிளகா காய வைக்கிறது, மோர் மிளகா, இந்த மாதிரி நிறையா ஊரல் வறுவல் அது இதுன்னு சொன்னோம். படித்தேன் நான் ஒரு 16 சொன்னாங்க. அது எதுவுமே இல்லையா? அப்போ எல்லாமே மருத்துவ குணம்ல. ஐயா நீங்கள் சொன்னது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடகம், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊறுகாய், அந்த மிளகா உப்பு, அது மோர் மிளகான்னு ஒன்று காய வச்சு செய்கிறது. அதில் பாருங்கள், அதில் காரமும் இருக்குது, உப்பும் இருக்குது, புளிப்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா பித்த நாடி இன்க்ரீஸ் பண்ணும். மிளகா உப்பு பார்த்தோன்னா அதுவும் பித்த நாடி இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு மனுஷனுடைய லைஃப்பில் பித்தம் ஓடுங்கும் போது அவன் செத்து போயிடுவான். நாடி பிடிச்சி பார்க்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் வந்து சரியாக இருக்கா இல்லைன்னு பார்க்கணுன்னா அந்த வந்து பித்த நாடி லிவருக்கும் கனெக்ஷன் இருக்குது. பித்தன்றது வந்து பார்த்தோன்னா முழுக்க அந்த லிவருடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிறது தான். சூரியகலை சந்திரகலை. அந்த நாடியில் வந்து பித்தம் அடங்குச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அந்த பித்தம் அடங்காமல் இருக்கு தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா சொன்ன மாதிரி அந்த மிளகாய் அது முழுக்க காப்பர். அது வந்து பித்த நாடி இன்க்ரீஸ் பண்ணும். உப்பும் பார்த்தீங்கன்னா அழியாமல் வச்சுருக்கும். உடம்புல எப்பயுமே உப்புல பார்த்தீங்கன்னா நீரும் நெருப்பும் சேர்ந்து தான் உப்பு. அந்த பஞ்சபூதத்தில் அந்த சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்க வரைக்கும் உயிர் அழியாது. எங்கள் அத்தம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, 1928 பிறந்தவங்க. அவங்க ஏறக்குறைய 88-89 வயசு வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் டெய்லி 2-3 தடவை லைம் ஜூஸ் சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு யாராவது வந்தாலும் லைம் ஜூஸ் தான் கொடுப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எலுமிச்சம்பழம் ஐயா லைம் ஜூஸ் வந்து நீங்கள் சுகர் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது வேற. சரி. அதே உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற. லைமில் வந்து ஒரு விஷயம் ஐயாவுக்கு நல்லா தெரிஞ்சு தான், ஒரு இரும்பு மெட்டலே எடுத்து அந்த லைம் எடுத்து ஊற்றி பாருங்க, அது ரொம்ப கடுமையாக பாதிக்கும். அதில் அதாவது எல்லாருக்குமே அது செட் ஆகாது. உடம்புல வாதம் பித்தம் கபம். யாருக்கு வாத நாடி ஓரவன் தப்பிச்சுக்குவான் லைம் சாப்பிட்டா. அதே பித்த நாடி ஓரவன் வந்து சாப்பிட்டான்னா கஷ்டம். ஏன்னா அந்த லிவர் அது பாதிக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது. அதுதான் இப்போ நான் ஸ்போர்ட்ஸ் போனால் கூட பார்த்தீங்கன்னா லைம் வந்து சக்கரையில் அழுத்தி கொடுப்பாங்க.
அப்போ அதுதான் நல்லா லைஃப் கொடுக்கும். அதே உப்பில் வச்சு கொடுத்தீங்கன்னா அது வந்து உடம்பை பொறுத்து அது மாறும். லெமனுக்கு வந்து என்றைக்குமே கிட்னியோட ஸ்ட்ரென்த் அதிகமாக்கும், ஸ்கின்னோடைய கலரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின் வந்து பளபளன்னு ஒருத்தருக்கு வரணும்னா அந்த சி விட்டமின் இருக்கணும். சி விட்டமின் உள்ள ஒரு பொருளில் லெமனும் ஒன்று. சி விட்டமின் அதிகமாக இருக்குது அதில். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக யங்காக இருப்பாங்க. ஸ்கின் ட்ரபிள் எல்லாமே போயிடும் அதில். கரிசலாங்கண்ணி சாப்பிட்டா கண்ணு நல்லா இருக்குங்கிறாங்களே, அது என்னது? ஐயா, கரிசலாங்கண்ணின்றது அதுக்கு ஈடியான மருந்தே கிடையாது. ஒரு கரிசலாங்கண்ணி சாப்பிடும்போது கண் பார்வை போகிறதில்ல, முடி கொட்டுறதில்ல, பல்லு சொத்த விழுறதில்ல, அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவர், ஸ்ப்ளீனு, கால்பிளேட்ரு, பேங்க்ரியாஸு, ஈருன்னு வரக்கூடிய அத்தனைக்குமே ஸ்ட்ரென்த்தன் கொடுக்குறது. மோஷன் ட்ரபிள் அப் டு ஆசன வாய் வரைக்கும் வாயிலேருந்து எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்கும். இது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி சாப்பிடும்போது யாருக்கும் அந்த காலத்தில் எல்லாருமே மினிமம் 200 வருஷத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா அந்த கரிசலாங்கண்ணி தூதுவலியை சாப்பிட்டு தான். கரிசலாங்கண்ணி ஒருத்தர் சாப்பிடும்போது அவனுக்கு உயிரே போகாது. ஃபஸ்ட்டு அது லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், ரெண்டாவது போன் மேரோவை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்றைக்கும் பார்த்தோன்னா போன் மேரோவுக்கு தான் இன்றைக்கி ரிசர்ச் ஓடிட்டுருக்கு. போன் மேரோவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுல சித்த வைத்தியத்தில் அழகாக கரிசலாங்கண்ணி மட்டும்தான் செய்யுது. அந்த போன் மேரோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறான்னா யாருக்குமே வந்து உயிரே போகாது. போன் மேரோ கரிசலாங்கண்ணிக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது. கண் பார்வை போகவே போகாது. சாப்பிடும்போது பல்லு சொத்த விடாது, இடுப்பு எலும்பு தேயாது. அதே மாதிரி உடம்புல இருக்க இன்டர்னல் ஆர்கனுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது அவர் தான். முடியும் கொட்டாது. கண் பார்வை அந்த கார்னியா லெவலு இது எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுல உள்ள கண்ணுக்குள்ள எல்லா ஆர்கனுக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்குது. அதில் 3 லேயர் இருக்குது. அது 3க்குமே ஸ்ட்ரென்த்து கொடுக்குது கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி எல்லா இந்த குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா சார் கிளைக்கோஜின். இப்போ குளுக்கோஸ் அதிகமாக தான் அது கிளைக்கோஜினை மாற்றுறது. ஒரு கார்போஹைட்ரேட் நம்ம அதிகமாக சாப்பிட்டா லிவர் தான் அது மாற்றுவார். லிவருக்கு எக்கச்சக்கமான ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது கரிசலாங்கண்ணி தான். இப்போ மஞ்சள் காமாலை வந்தால் கூட என்ன கொடுப்பாங்க? கரிசலாங்கண்ணி தான் அதிகமாக கொடுப்பாங்க. லிவரை முழுக்க முழுக்க லிவர் தான் நம்ம லைஃபோடைய டோட்டல் நோய் வராமல் இருக்கிற சக்தி வந்து அந்த கரிசலாங்கண்ணிக்கு தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல்னு ஒன்று இருக்குது. ஹைட்ரஜன் லெவல் வந்து 7க்கு மேலே போச்சு. இந்த பிஹெச் லெவல் வந்து 7க்கு மேலே இருந்தால் அது வந்து அல்கலின், 7க்கு கீழே போச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதை கரெக்டாக வச்சுக்கிற சக்தி வந்து கரிசலாங்கண்ணிக்கு உண்டு. நோய் எதிர்ப்பு சக்தி ஒருத்தருக்கு நிறைய வேணும்னா கரிசலாங்கண்ணிக்கு மட்டும்தான் உண்டு. அதை லிவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுது, குடல் அழுக்கு இல்லாமல் பண்ணும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட மிளகு சீரகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டோட்டல் ஆர்கன் பாடியில் போன் வெயிட்டே குறையாது. போன் வெயிட் குறையும் போது நம்ம உயிருக்கு ஆபத்தாகும். ஹார்ட் அட்டாக் வராது அந்த கரிசலாங்கண்ணி சாப்பிடும்போது. யூரின் ட்ராக் பிரச்சனை வராது, அப்புறம் ப்ரெஷரே வராது. இவ்வளவு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய மோர் தென் 600 ஜாப் பண்ணுறவர் யாரானா கரிசலாங்கண்ணி தான். பிளட்டில் வந்து ஒருத்தருக்கு அயன் வந்து டெட் ஆகும். இவ்வளோ 120 நாள் தான் இருக்கும். அது ஒரு அயன் செல் அந்த ரெட் செல்ஸ் ஃபுல்லாகவே பிளட்டில் வந்து அந்த ரெட் செல்லுக்கு இவ்வளோ நாள் தான் ஆயில்னு இருக்குது. 120 நாள் தான் இருக்கும். அந்த ரெட் செல் இறந்த ஒரு ரெட் செல்லையே எடுத்து அது வந்து உயிர்ப்பிக்கிற சக்தி லிவருக்கு உண்டு. லிவர் தான் பார்த்தீங்கன்னா பிளட்டை வந்து டெவலப் பண்ணுற ஒரு மெயினான ஆர்கன் லிவரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்ணீரல், போன் மெரோ, லிம்பாட்டிக் நூட்ஸு இவங்கெல்லாம் பிளட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே மெயினான யாருன்னா லிவர் தான். லிவர் ஈடினியான மருந்து, லிவரோடைய ஃபங்க்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஒரே மருந்து கரிசலாங்கண்ணி தான். அப்படிங்கிறத பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு உண்டுங்க ஐயா. 4 மெடிசன் இருக்குது கண்ணுக்கு. ஒன்று பொன்னாங்கண்ணி கீரை, மூக்கரட்டை, அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி. இல்லை பொன்னாங்கண்ணி கீரை கண் பார்வையை அது இந்த கார்னியா லெவல், இந்த கருப்பு எழுத்து கரும்படலம் சம்மந்தப்பட்ட நோய் வரத்துக்கெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரை நல்லா வேலை செய்யும். கரும்படலம் இருக்குது, வெண்படலம் இருக்குது. கரும்படலத்துக்குள்ள நோயை எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணுற சக்தி பொன்னாங்கண்ணி கீரை. விழி சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே பொன்னாங்கண்ணி நல்லா வேலை செய்யும். இந்த கோயிலில் 5 இலைங்கிறாங்களே, அதாவது வந்து அருகம்புல், அப்புறம் வந்து இது நம்ம துளசி, அப்புறம் வேப்பலை, அப்புறம் இன்னொன்று சிவன் கோயில் என்ன இருக்கும், வில்வமே 450 வேலை என்ன செய்யுங்கிறாங்களே, ஏன்னா உண்மையா ஐயா? இன்னொன்று மாயலையா? 5 இலை வைப்பாங்கல்ல இதுல சாமி தூக்கிட்டு போகும்போது. மாயிலை எதுக்கு வைக்கிறாங்க? மாயிலையில் என்ன மருத்துவ குணம்? மா இலையில பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். அருகம்புல்ல தெரியும், துளசி தெரியும், வேப்பலை தெரியும், வந்து வேப்பலை, அப்புறம் இன்னொன்று வந்து வில்வம். 4 தெரியும் எனக்கு. இந்த மா இலையில என்ன இருக்குன்னு தெரியல. மா இலையிலன்றதுடைய மாங்காய் மரத்தில் அந்த மாம்பழம் சாப்பிடும்போது அது உள்ள ஒரு கொட்டை இருக்கும். அந்த கொட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தோற்பு சக்தி அதிகம்.
மாம்பழத்தை சாப்பிட்டா அது மாங்கொட்டையை சாப்பிடுவாங்க எல்லாரும். ஆமா. இதை சாப்பிடாதவங்களுக்கு பாடியில் வந்து தோற்பு தான் வேணும். உயிர்கள் ஜனிக்கணும்னா எப்பவுமே தோற்பு உள்ள பொருள் சாப்பிடணும். அது இன்டைரக்டாக பார்த்தீங்கன்னா மாங்காய் இலை கொண்டு வருவாங்க. அதில் லக்ஷ்மி வாசம் செய்கிறதா ஒரு இந்துக்களுடைய இந்த ஐதீகம். ஆனால் அந்த அதில் உள்ள மருத்துவ குணம் என்ன, மாங்காய் கொட்டை தான் மாமரத்தில். அதுக்கு வந்து தோற்பு சக்தி இருக்கு. யூரின் ட்ராக் எரிச்சல் இருக்குன்னா அதை சாப்பிட்டாங்கன்னா ரெக்கவரி ஆகிடும். அதே மாதிரி அந்த 5 சொன்னீங்க பார்த்தீங்களா, அருகம்புல் வந்து ராகுடைய பொருள். என்னது? ராகு. சரி சரி. ஜாதகத்தில் ஜோசியத்தில் பார்த்தீங்கன்னா ராகுடைய பொருள் எதுனா அருகம்புல். அதுக்கு சமித்து. அந்த அருகம்புல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாடு சாணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அருகம்புல் எறும்பு அந்த அந்த மாட்டு சாணம் வந்து அருகம்புல் பசுமாடுலாம் பார்த்தீங்கன்னா அருகம்புல்லை மட்டும்தான் சாப்பிடும். அந்த சாணத்தை தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சாம்பலை தான் கொடுப்பாங்க. சாம்பல் ஒரு சிட்டிக்கு நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியும் போயிடும். இது சாணத்தினுடைய இதுபா? ஆமாம், அது பேர் சாம்பல் தான் கொடுப்பாங்க. அந்த பொம்பளைங்க சாம்பல் சாப்பிடுவாங்களே, அது என்ன? அதுதான் அது கூட சரி ஐயா. இந்த அருகம்புல்லுன்றது சாம்பல் வந்து விபூதின்னு சொல்ல மாட்டாங்க, சாம்பல் வாங்க. மாட்டு சாணத்தை உருண்டை பிடிச்சி அதை காய வச்சு அவங்க வந்து சாம்பலா பண்ணிக்குவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா கோளாறும். அருகம்புல்லுக்கும் சாணத்துக்கு என்ன சம்பந்தம்? சாணன்றது அது வந்து மாட்டு நீங்க கருக்கணுங்கிறீங்களா? அருகம்புல் வந்து மாட்டு சாப்பிட்டு அருகம்புல்ல மாட்டு சாப்பிட்டு பசுமாடு எல்லாமே அருகம்புல் கொடுப்பாங்க. அருகம்புல்ல நிறைய சாப்பிடும். மேய போனா அருகம்புல்ல தான் சாப்பிடும். மேயும் போது அருகம்புல் வந்து நம்ம கொடுக்கும். துளசி வந்துங்க ஐயா, இப்ப நம்மளோட டோட்டல் ஆர்கன் நல்லா இருக்குன்னா நமக்கு வந்து தைராய்டு ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா இருக்கணும். காப்பர் உள்ள ஒரே ஹெர்பல் எதிரானா முழுக்க முழுக்க பார்த்தோன்னா துளசி தான். துளசி தைராய்டு வந்து ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் சரியாக வேலை செய்யலாம், அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். அது என்னென்னா பிளட்டில் வந்து தைராய்டு தான் நம்ம டோட்டலாக செக்ஸ் லைஃபுக்கு, போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு, பிளட்டில் கால்சியம் நிற்கிறதுக்கு எல்லாமே வந்து காப்பர் தான் மேஜர் ரோல். தைராய்டு சரி பண்ணால் தான் நம்மளோட லைஃப். தைராய்டு குறைஞ்சிருச்சு, தைராய்டு சரியாக இல்லை அப்படின்னாவே அவன் லைஃப் போச்சு. வித்தின் கொஞ்ச நாளில் டோட்டல் அனாட்டமியும் டோட்டல் பாடி அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த துளசியில் காப்பர் இருக்குது. காப்பர் வந்து நம்ம தைராய்டு ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான ஒன்று. அது சாப்பிடும் போது தான் போன் வெயிட் ஏறும். துளசி செடியை காலையில் ஒன்று எடுத்து சாப்பிடுவாங்க. இந்த கோயில் இதில் வீட்டுக்கு பின்னால் துளசி செடி வளர்ப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். வளர்ப்பாங்க ஐயா. சில பேர் சொல்லுவாங்க துளசி சாப்பிட்டா ஆண்மை போயிடுங்க. ஆமாம், அப்படி சொல்லுவாங்க. அது அத்தனை பொய். துளசி சாப்பிட்டு சீரகம் சாப்பிட்றோம்னா அவன் தான் நிறைய குழந்தை பெற்றுக்குவோம். ஏன்னா துளசி தான் தைராய்டை கரெக்ட் பண்ணும். தைராய்டுக்கு செக்ஸ் லைஃபுக்கும் கனெக்ஷன் உண்டு. துளசி அப்புறம் வந்து வேப்பலை பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ கார உண்டன்னு சொல்லிட்டு கிராமத்தில் எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஹார்மோனை வந்து வாதம் பித்தம் கபம் ஒரு ஜெனட்டிக்ல வர குற்றத்தையே மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா ஜீனில் வர பரம்பரையாக சில பேர் குட்டையாக இருப்பாங்க. அந்த ஜீனையே கரெக்ட் பண்ணுற சக்தி வந்து வேப்பலைக்கு உண்டு. உண்மை. அது அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா முருகேச முதலியார் இந்தியன் சித்தா மெடிக்கல் காலேஜில் அவர் எழுதியிருக்காரு. முருகேச முதலியார் அவர் புக்கில் வந்து இந்த வேப்பலையை பற்றி தெளிவாக எழுதுறாரு. அந்த ஜீனையோட தன்மையை மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குன்றார். நான் சொல்லலை, இது அந்த புக்கில் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது பார்த்தீங்கன்னா அந்த என்னென்னா கார உண்டைன்னு ஒன்று கொடுப்பாங்க. கார உண்டைன்றது என்னென்னா வேப்பம் கொழுந்து, மிளகு, சீரகம், வெல்லம், பெருங்காயம் இல்லை பூண்டு, இந்த 5 ஒன்றா சேர்த்து அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்க பூச்சி புழு எல்லாமே குழந்தைங்களாம் எல்லாத்தையும் கை வைக்கும். என்னதான் இவங்க க்ளீன் பண்ணாலும் குழந்தைக்கு வந்து அந்த கார உண்டை சாப்பிட்ற எந்த குழந்தையுமே நோயே வராது. ஃபங்க்ஷன் அழகாக அதுக்கு தான் அந்த வேப்பலை எல்லா இடத்துல வைக்கிறது கிருமி நாசினி மட்டும் இல்லை, குடலில் இருக்க அத்தனை புழுக்களையும் கொல்லும். அது குழந்தைங்கள கார உண்டை கிராமத்தில் எல்லாருமே கொடுப்பாங்க. இன்னைக்கு கார உண்டை நிறுத்த போய் தான் நோயே வராது. இந்த எனக்கே ஞாபகம் இல்லை, எனக்கே சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இல்லை. நீங்கள் சிட்டிக்கு வந்துட்டீங்க. இல்லை எனக்கு சின்ன பிள்ளையிலேயே காரம் ஒன்று தெரில. இந்த பொரியல் வழங்காவே ஏதோ ஒரு உருண்டை மாதிரி வந்து வெயிலில் காய வைப்பாங்க. ஆமாம், அது ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் வில்வ இலையா? வில்வ பார்த்தீங்கன்னா ஐயா, அதுக்கு மட்டும் ஒரு தனிப்பட்ட குணம் என்னென்னா, ஒருத்தர் 3 பிறவியில் செய்த பாவத்தை கூட மாற்றக்கூடிய தன்மை வந்து வில்வத்துக்கு மட்டும்தான் உண்டு. மைண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதும் வில்வம் தான். வில்வத்தை என்ன பண்ணணும்? அது அர்ச்சனை பண்ணுறது தான். அதாவது வில்வன்றது என்னன்னா, கோழி எடுத்துக்கிட்டா அடகாத்தா தான் அதுக்கு லைஃப், அது குஞ்சு பொறிக்கும். அதே மாதிரி வில்வம் வந்து நம்ம தொட்டாதான் அதனால நமக்கு யோகம் வரும். இன்னொன்று பாதிரின்றதுன்னா பார்த்தாலே நமக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த பாதிரி அப்படின்றது ஒன்று. வன்னி அப்படின்னு நினைத்தாலே முக்தி கொடுக்குறது.
பாதிரி வந்து பார்த்தாரு. பாதிரி வந்து மீனுக்கு ஒப்பிடுவாங்க. மீன் அது குஞ்சு பொரிச்சிட்டு டக்குன்னு ஒரு பாறை பார்த்தோன்னா அத்தனை குஞ்சும் முட்டையும் குஞ்சு பொரிச்சிடும். அப்போ அது தீட்சை வந்து கண்ணில் இருக்குது. அதே மாதிரி இப்போ ஆமை ஓனம் எல்லாம் அது என்ன பண்ண முட்டை போட்டு எப்போ நினைக்குதோ அப்போ தான் அதுக்கு வந்து அது உயிர்கள் வந்து வெளியே வரும். அந்த வன்னிக்கு அது ஒப்பிடுவாங்க. இப்படி ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே பார்த்தோன்னா சயின்ஸ் தான். அதில் வந்து மைண்டுக்கு பவர் இருக்குன்றது தான் இது எல்லாமே சொல்கிறது. உடல் ரீதியாக கண்ணுக்கும் மைண்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான். தொடும்போது அதுக்குள்ளே உயிர்கள் திணிக்கிறதுன்றது தான். இந்த கோழி வந்து அடக்காத்தான் எல்லாத்தையும் ஜெயிக்கும். மீன் பாருங்கள் அடக்காக்காது, அப்படி ஒரு பார்வையிலே அது வந்து பார்க்கும். அதே மாதிரி அந்த ஆமை இதெல்லாம் அந்த ஓனம் அப்படி அந்த எல்லாமே அப்படி யோசிக்கிற காலத்தில் தான் குஞ்சு பொரிக்குது. அதெல்லாம் போட்டு வந்துடும், மறந்துடும். அது எப்போ நினைக்குதோ அப்போ தான். இதெல்லாமே அவங்களே வந்து ஹெர்பல் வழியாக நிறைய விஷயம் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. கோயில்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயிலுக்கு போனால் ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம், இதில் என்ன சயின்ஸ் இருக்குது திங்க் பண்ணணும். இப்போ ஜனங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு உண்டியில் துட்டு போட்டாவே எல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லை. கோயிலில் ஆலயம்னா மக்கள் கூடும் இடம் பேர். ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஆலயம் உண்டு. மக்கள் கூடும் இடத்துக்கு பேர் தான் ஆலயம். இவங்க போயிட்டு இப்போ சண்டை தான் போட்டுக்கிறாங்க, அது பெருசு இல்லை. அந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா ஒவ்வொரு இது வந்து நடந்து சுத்தத்தான் மெயின் அந்த ஆலயத்தில். இன்றைக்கி ஆலயத்துக்கு போயிட்டு யாரும் தொழுகையே பண்ணுறதில்ல. தொழுகை பண்ணுறது மட்டும் இல்லை, எப்போ தியானம் பண்ணுன்னா குறைஞ்சது அப்போ சோளிங்கர் கோயில் ஒன்று இருக்குது, நரசிம்ம சுவாமி கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 108 வாட்டி சுற்றுவாங்க. இன்றைக்கி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரம் கட்டி வச்சுருக்காங்க. யாராக இருந்தாலும் அவங்க வேண்டுதல் நிறைவேறினா திருமூலர் திருமந்திரத்தில் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. 5 சக்கராஸ் தான் நம்மளுடைய லைஃப்பில். கிரகங்களுடைய தாக்கத்தில் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு வெளியே வரணும்னா நம்ம உடம்புல இருக்க 5 சக்கரா வந்து 9 நவக்கோள்கள் இருக்குது சார். அதனுடைய தாக்கத்துலேருந்து நம்ம ஜெயிச்சுக்கணும்னா 5 சக்கராஸ் நம்ம உடம்புல இருக்குது. அது திருமூல திருமந்திரத்தில் எழுதுறாரு. இந்த 5 சக்கராஸுக்கும் 9 கிரகத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, 5 பஞ்சபூதம் சம்மந்தம் இருக்குது. இதை நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம வந்து லைஃப்பில் அந்த சக்கராஸுக்கும் நம்ம கோயில் சுற்றுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. கோயில் டெய்லி ஒருத்தன் வந்து இப்போ நரசிம்ம சுவாமி கோயில், அது வந்து மைண்டு டிசார்டர் இருக்கவங்க, ஏவல் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்க, அவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. அங்கே என்ன கொடுப்பாங்க மேஜராக பார்த்தோன்னா சயின்ஸ் அங்கே இருக்குது. துளசி கொடுப்பாங்க. துளசி வந்து ஒருத்தனுடைய மைண்டோடைய வளர்ச்சியை கொடுக்கும். மென்டலி வயிறு சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே சரி பண்ணுறது அங்கே இருக்குது. கூடவே மைண்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ள அதுதான் துளசி தான் மெயின். கூடவே பார்த்தோன்னா அதுக்குள்ள சுத்தறது, மைண்டு ஸ்ட்ரென்த் ஆகணும், கோயிலை சுற்றணும். இப்போ அதே மாதிரி பார்த்தா நம்ம எண்ணங்கள் ஈடுனாலும் வயிறு ஸ்ட்ரென்த் ஆகணும். ஒருத்தர் எல்லா முனிவர்களும் எல்லா யோகிகளும் எல்லாமே இருந்த இடத்துல அவங்கள எல்லாரும் தேடி வர வச்சாங்கன்னா அவங்க வந்து தியானம் பண்ணது மட்டும் இல்லை, வயிறு தான் பிரதான மணிப்புர சக்கரம், அது வந்து சூரிய சக்தி. அதுக்கு தான் பார்த்தோன்னா பிரம்மா அப்படின்றது பிரம்ம ஒன்று உருவாக்கக்கூடிய திறன் நமக்கு வரணும்னா அந்த தொப்புள் பாகத்தில் தான் அவங்க இவர் இருப்பார். யார்? பிரம்மா. அது வழியாக தான் ஒரு இது ஒன்று இது பண்ணியிருப்பாங்க உருவத்தை. அப்போ ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நம்ம உருவாக்குற சக்தி நம்மளுடைய உடம்புலே இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஹெர்பலுக்கு இருக்குது. நடந்து போய் சுற்றும் போது மட்டும்தான் எல்லாம் கிடைக்கும். நடக்காமல் போகிற எந்த ஒரு பூஜைக்கும் பலன் கிடையாது. அதில் அக்கு ப்ரெஷர் இருக்குது கோயிலில், அதான் கல் போட்டிருப்பாங்க மேடு பள்ளமா. ஐயா கல் போடுறதோட மண்ணில் நடக்கும்போது மண்ணீரல் பேர் நம்ம உடம்புல, அதுக்கு வந்து காந்த சக்தி இருந்தால் தான் மண்ணீரல் வேலை செய்யும். இன்னைக்கு நிறைய வியாதி காரணமே மண்ணீரல் உடைய ஃபங்க்ஷன் ஆகி எங்கேயுமே கோயில் நிறைய பேர் பக்தி உள்ளவங்க பார்த்தா கோயிலுக்கு ரொம்ப செருப்பு இல்லாமே போவாங்க, நடந்து போவாங்க. உண்மைதாங்க ஐயா, அது வேர்பாடியோட போவாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்மைதான். அது எல்லாமே சோலார் எனர்ஜி மேலே படுறது உண்மை. அது மட்டும் இல்லைங்க ஐயா, பூமியில் வந்து காந்த சக்தி இருக்கு. வெறுங்காலில் நீங்கள் சுற்றும் போது தான் மண்ணீரல் வேலை செய்யும். மண் ஈரல்னே பேர், அது பூமிக்கு. அதனால பார்த்தீங்கன்னா ஐயா அந்த தரையில தான் நடக்கக்கூடாது, யார் தரையில் நடக்கக்கூடாது, மண்ணில் தான் நடக்கணும். மண்ணில் போய் நடந்து போகிறவங்க தான் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மனோ ரீதியாகவும் உள்ள சக்தி பெருகும். ஆனால் யாருமே சுத்தாமல் போனாங்கன்னா வேண்டுதல் ஒன்று கூட நடக்காது. நம்ம வயிறு சூரிய சக்தி, வயிறு அந்த மணிப்புர சக்கர வயிறு சுத்த தான் நம்ம வேண்டுதல் நிறைவேறும். கோயிலை சுத்தாதவங்களுக்கு பலனே கிடையாது. ஐயா இப்போ மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா நவரத்ன கல்லுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெட்டலுக்கு பவர் இருக்குது. ஒரு நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, வைத்தியத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. டாக்டர்கிட்ட இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா டாக்டர் சலைன் வாட்டர் ஏற்றுவார், வயிற்று வலி பேதி ஆகிட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொன்னேரி பில்லுன்னு ஒன்று இருக்குது இங்கே சென்னைக்கு பக்கத்தில்.
அதே மாதிரி இரும்பேடு பில்லுன்னு டோட்டலாக 15 நாள் 20 நாள் பேதி ஆகிட்டே இருக்கும். ஒரு சிவப்பு கையில் ஒரு டாலர் போடும், ஒரே நிமிஷத்தில் நிற்கும். எப்படி? காப்பர் பில்லை. அப்போ அந்த வயிறுடைய பிளானட் யாருன்னா சூரியன். வயிறு சிம்மராசி வயிறு. அந்த பிளானட் யாருன்னா சூரிய சக்தி வேணும்னா அந்த மெட்டலில் இருக்குது. வயிறை சரி பண்ணக்கூடிய சக்தி அந்த மெட்டலுக்கு இருக்கு. ஸோ அந்த டாலர் போட்ட அடுத்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு பேதி ஆகிறது நின்று போகுது. நீங்கள் செக் பண்ண பாருங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் பில்லை போடுறாங்க கிராமத்தில், எல்லா குழந்தையும் ரெக்கவரி ஆகுது. அதே மாதிரி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மென்டல் டிசார்டர்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா பிளானட்டில் வந்து இப்போ மேஷ் லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த மேஷ் லக்னத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஒரு பிரைன் பிளானட்டு பேர். ஒரு செவ்வாய் வந்து 3 ஸ்டாரில் இருந்ததுன்னா அத்தனை குழந்தைமே லவ் அஃபேரில் மாட்டிக்கிறது, மென்டல் டிசார்டர் வருது. சூரியனும் அவங்களுக்கு கேட்டு போயிருந்துன்னா டோட்டலாக அவங்க வெளியே வந்து கூட பேச மாட்டாங்க யார்கிட்டையும், வீட்லேயே தான் இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் கை நடுங்கும், அவங்களுக்கு இப்படி கை மூடியே தான் இருக்கும். சூரியன்ன்றது வயிறு பாகம், மார்ஸ்ன்றது பிரெயின் பிளானட்டு. அப்போ அது சந்திரன்றது, சந்திரனுக்கு பேர் லூனான்னு பேர், அதில் பாதிக்கப்படுறவனுக்கு பேர் லூனட்டிக். அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வைத்தியத்தோட தொடர்புள்ள தான் எல்லாமே பிளானட்ஸ் கூட. நம்மளோட எல்லா மூமெண்ட்டுமே சயின்ஸ் பேஸ்லேயே நிறைய விஷயங்களை ப்ராக்டிக்கலாக நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மூன் கெட்டு போனவங்களுக்கு கரெக்டாக என்ன மெட்டல் போட்டால் என்ன ஸ்டோன் போட்டால் லைஃப் இருக்குன்றது 3 ஸ்டோனை வச்சு கரெக்ட் பண்ணலாம். முத்து, பவளம், பச்சைக்கல், இது 3க்குமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மெட்டலில் வெள்ளி, கோல்டு, இது எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுக்கு லைஃப் கொடுக்கும். மாந்திரிகத்தில் எஃபெக்ட் ஆகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சூரியன் கெட்டு போயிருக்கும், அவங்களோட லக்னாதிபதி நீச்சமாக இருப்பார். யாருக்கெல்லாம் வந்து பிளானட்ஸில் வந்து நெகட்டிவ் ஃபோர்ஸோட தாக்கம் இருக்குன்னா சூரியன் அவங்க ஜாதகத்தில் லக்னாதிபதி வீக்காக இருக்கிறது நீச்சமாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மெட்டலுக்கும் ஸ்டோனுக்கும் கனெக்ஷனுக்கு. எப்பயுமே எல்லா குழந்தைங்களுமே மைண்டு டிசார்டருக்கு பவளம் போடும்போது கோல்டு இதெல்லாம் போடும்போது அத்தனை பேருக்கும் மைண்டோட ஸ்ட்ரென்த் அதிகம். லவ் ஆஃபரில் ஒரு துளாராசி ஒரு பொண்ணு இருக்குன்னா அது 80%. அதே மேஷத்தில் ஒரு பொண்ணுக்கு பர்னி ஸ்டாரு, அஸ்வினி நட்சத்திரம், கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ஜாதகத்தில் மேஷ ராசியில் பிறக்கிறவங்க துளாராசியில் பிறக்கிறவங்க நிறைய குழந்தைங்களை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா லவ் அஃபேரில் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி செவ்வாய் 3 ஸ்டாரில் இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. அவங்கள காப்பாற்றுறது தான் நான் இவ்வளோ நாள் ஸ்டடி பண்ணுறது. ஒரு குழந்தைய வந்து நல்லா படிச்சிருக்கோம், அது பார்த்தோன்னா எவன்னா படிக்காதவனா இருப்பான், அவங்ககிட்ட அது சூரியன் நீச்சமாக இருக்கும் அந்த குழந்தைக்கு. அப்போ என்ன பண்ணால் அவன் கமெண்ட் பண்ணும்போது அவங்க கூட போயினே இருக்கும். சூரியன் யாருக்கெல்லாம் வீக்கோ மைண்ட் ஸ்ட்ரென்த் இருக்காது, அவன் என்ன பண்ணால் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறான். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, முன்னாடியே குழந்தைங்களை வந்து டிட்டர்மினேஷன் பண்ணி அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம என்னென்ன மைனஸ் இருக்குது உடல் ரீதியாக மனோ ரீதியாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு, மேரேஜ் லைஃபுக்கு, பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையுமே கிரகங்களுடைய தாக்கத்துலேருந்து நம்ம காப்பாற்றிக்கின்னா 5 பஞ்சபூத சக்தி என்ன ஸ்டேட்டஸ் அதையும் கரெக்ட் பண்ணணும், இன்டர்னலாகவும் கரெக்ட் பண்ணணும், ஃபிசிக்கலாகவும் கரெக்ட் பண்ணணும், கூடவே ஸ்டோன் போட்டு விதியை மாற்றிக்கணும். ரொம்ப நன்றி சார், மிக அருமையாக இருந்தது, மிக நல்லாக இருந்தது. ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு ஐயா. ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த தடவை நம்ம சந்திப்போம். இன்னும் நிறையா கேள்விகள் மக்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கட்டும். இது வரைக்கும் வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா. எங்களுக்கு ஜோதிடருக்காக சேவை ரொம்ப பண்ணுறீங்க, நாங்கள் சாகிற வரைக்கும் நன்றி சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை நம்ம கேட்டது நம்ம மணி சார் அவர்கள் குன்றத்தூர்கிட்ட தான் இருக்கார். நல்ல மிகப்பெரிய ஒரு படிப்பாளி, ஆங்கில மருத்துவம் தெரிஞ்சிருக்காரு, தமிழ் மருத்துவம் தெரிஞ்சிருக்காரு. அதனால் நானும் நிறையா விஷயங்களை அவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட நிறைய மருந்து வாங்கி நானும் என்னுடைய ஆரோக்கியத்தை நான் நன்றாக வைத்து கொண்டு இருக்கிறேன். அதனால் நீங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கான அந்த பேட்டியை நான் எடுத்தேன் அவர்கிட்ட. நன்றி, வணக்கம்.